இதுக்கப்புறமா ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ஒவ்வொரு நியாய விலை கடை இருக்கும் இல்லையா, அங்க போய் தான் நீங்க உங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்க பக்கத்துல எந்த நியாய விலை கடை இருக்கோ அங்க போய் உங்களுடைய ரேஷன் பொருட்களை நீங்க வாங்கிக்க முடியும். ஒருவேளை ரேஷன் கடைக்கு எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னா கவலைப்பட வேணாம். உங்க ரேஷன் கார்டு கையில இல்லைனாலும் உங்களுடைய ரேஷன் பொருட்களை நீங்க வாங்கிக்க முடியும். ரேஷன் கார்டு இல்லாம எப்படி ரேஷன் பொருட்களை நீங்க வாங்க முடியும்? யாருக்கெல்லாம் இந்த விதிமுறைகள் பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாது? ரேஷன் கடைகள்ல வந்த அதிரடியான 2 அப்டேட். பாஸ்வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான 2 அப்டேட்டை தான் சொல்ல போறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரேஷன் கடைகள்ல, குறிப்பா இந்த நியாய விலை கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு சில பொருட்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து வாங்குவோம். அதுலயும் குறிப்பா ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, உங்களோட ரேஷன் கார்டு உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரு சில நபர்கள் ஆமா போ இதுக்காக டிராவல் பண்ணி போய் அங்க ரேஷன் பொருட்களை வாங்குறதா அப்படின்ட்டு பொருட்களை வாங்காம விட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி வீடு மாறுறாங்கன்னும் போது அவங்களுடைய ரேஷன் கார்டையுமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைக்கு மாத்துறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் ஒரு ரேஷன் கடையில் முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு அட்ரஸில், அந்த ரேஷன் கடைகள்லேயே போய் இவங்க அப்பப்போ ட்ராவல் பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து அந்த ரேஷன் பொருட்களை வாங்குற ஒரு பழக்கமானது இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எஸ், தமிழகத்துடைய உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொந்த ஊரில் வந்து ரேஷன் கார்டு ஆனது இருக்கும், வெளியூரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர்களுக்கு வந்து அவங்களோட ரேஷன் பொருட்களை வாங்குறது சிரமமாக இருக்கும். இன்னும் ஒரு சில நேரங்களில் இந்த வாடகை வீட்டிலலாம் இருக்கிறவங்க, அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, இவங்களுக்குமே வந்து அந்த நியாய விலை கடைக்கு போய் ட்ராவல் பண்ணி அவங்களோட ரேஷன் பொருள் வாங்குறதுமே இன்னும் சிரமமாக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி உங்களோட ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல எந்த ஒரு நியாய விலை கடை வந்து இருக்கோ அந்த கடைகள்லயே நீங்க உங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம், உங்களுடைய ரேஷன் கார்டை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நினைச்சு பாருங்க, சென்னையில ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவருடைய சொந்த ஊர் வந்து மதுரைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் அவருடைய நியாய விலை கடை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க மதுரைக்கு டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து டி நகர்ல இருக்கீங்க, இல்ல ஆர்கே நகர்ல இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பகுதிக்கு பக்கத்துல எங்கே உங்களுக்கு வந்து நியாய விலை கடை இருக்கோ அங்க உங்களுடைய ரேஷன் கார்டை எடுத்துட்டு போய் நீங்க உங்களுடைய பொருட்களை வந்து என்ட்ரி போட்டு நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிராவல் பண்ண வேண்டிய அவசியமானது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவர் கொடுத்த 2வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரேஷன் பொருள் வந்து வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பையெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுருவாங்க, ஆனால் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போக மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை அப்படி உங்களுடைய ஃபிசிக்கல் ரேஷன் கார்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் சாஃப்ட் காப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த சாஃப்ட் காப்பியை நீங்கள் காட்டி, அதாவது உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து கிளியராக உங்களோட ரேஷன் கார்டை வச்சுருக்கீங்கன்னும் போது அந்த சாஃப்ட் காப்பியை பயன்படுத்தியே நீங்கள் உங்களுடைய நியாய விலை கடையில் உங்களுடைய ரேஷன் பொருட்கள் நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்றது இந்த 2வது அப்டேட். சரி, நிறைய பேர் குழம்பக்கூடிய ஒரு இடமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ ரேஷன் கார்டே வேண்டாமா, ரேஷன் கார்டு இல்லாதவங்க கூட வந்து பொருள் வாங்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. உங்களுடைய சாஃப்ட் காப்பி, உங்களுடைய ப்ராப்பர் ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, எல்லாமே டாக்குமெண்ட் இதெல்லாம் பண்ணி ஒரு ரேஷன் கார்டு ஒன்று வாங்கியிருப்பீங்க, அந்த ரேஷன் கார்டு வந்து பிசிக்கலா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் தான் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க சாஃப்ட் காப்பியா வந்து காட்டுவீங்க, உங்களுடைய என்ட்ரிஸ் எல்லாமே போட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு அளவுக்கு என்ன பொருள் நியாய விலை கடைகளை உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை இவங்க என்ட்ரி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப நீங்க நினைக்கலாம், ஓகே அப்போ மதுரையில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வெறும் சர்க்கரையும் பருப்பு மட்டும் தான் கிடைக்கும், ஆனா நான் இதை சென்னையில காட்டி நான் என்ன பண்ணிக்கலாம், அரிசி வேற ஐட்டம்ஸையும் சேர்த்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு லிமிட் ஆனது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை அவங்க அங்கே என்ட்ரி பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய அளவில் என்ன வந்து உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு வந்து அரிசி தான் கொடுக்கணும், சக்கரை தான் கொடுக்கணும், பருப்பு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்டியல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது அது அவங்க அங்க வந்து செக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா அந்தந்த அளவுல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கோ இல்ல கம்மியா கிடைக்கிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடையாது.
இப்போ அடுத்த கேள்வி இருக்கும். இந்த ரேஷன் பொருள் வாங்குற அந்த ப்ராசஸ் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க சாஃப்ட் காப்பி கொண்டு போனாலும் சரி, இல்ல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சம்பந்தமே இல்லாத ஒரு நியாய விலைக் கடைக்கு நீங்க போறீங்க அப்படின்னாலுமே, உங்களோட ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர வந்து என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பயோமெட்ரிக்க நீங்க அங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன அளவுல வந்து பொருட்கள், என்னென்ன பொருட்கள் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கோ, அந்தந்த பொருட்கள நீங்க ஈஸியா வாங்கிட்டு வந்துரலாம். இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கும். ஓகேம்மா, இப்போ வந்து இந்த பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த பயோமெட்ரிக் வந்து வயதானவங்களுக்குலாம் சரியா வராதே. ஸோ இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு ரேஷன் கார்ட்லயுமே அந்த நம்பர் ஆனது வந்து லிங்க் செய்யப்பட்டிருக்கும், மொபைல் நம்பர். ஸோ அந்த சம்பந்தப்பட்ட மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ஆனது சென்ட் பண்ணப்படும். ஸோ அந்த ஓடிபி நீங்க ஷேர் பண்றது மூலயமா உங்களுடைய ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இதுல இன்னும் அடுத்த கட்டமா வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் ப்ராசஸ்மே வந்து போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயதானவங்களுக்கு வந்து கைரேகை வந்து தேஞ்சிரும் வயது ஆக ஆக. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் அவங்களால பயோமெட்ரிக் வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் மூலியமா உங்களுடைய நியாய விலை கடைகளில் நீங்கள் உங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்கிக்க முடியும். இப்போ இதில் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். என்ன, மதுரையில் இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய ரேஷன் கடை எது அப்படின்னு எனக்கு தெரியும், இல்லை பக்கத்தில் என்னென்ன ரேஷன் கடை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். நானே சென்னைக்கு புதுசு, இங்கே எந்த ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலையே வேணாம். tnpds.gov.in இது நம்மளோட ரேஷன் கடை சம்பந்தமான எல்லா தகவலுமே நீங்க இதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம். ரேஷன் கார்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நியாய விலை கடை எது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் அந்த நியாய விலை கடையில என்ன பொருட்கள்லாம் வந்து ஸ்டாக்ல இருக்கு அப்படின்றதுமே நீங்க இந்த வெப்சைட் மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தமிழக அரசால கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுலயும் குறிப்பா யார் வேணாலும் எந்த ரேஷன் கடைகள்ல வேணாலும் வந்து பொருட்கள் வாங்கிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் பிசிக்கல் ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னாலுமே நீங்க சாஃப்ட் காப்பியை பயன்படுத்தி உங்களுடைய நியாய விலை கடைகள்ல பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்த இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அதை பதிவு பண்ணலாம். ஏன்னா அரசாங்கம் ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னும் போது கண்டிப்பா அது மக்களுடைய நல்லதுக்காக தான், அவங்கள வந்து இன்னும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இதை பார்க்கும்போது நிஜமாலே ஓகே சூப்பர்ல. நிறைய பேர் டிராவல் பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சப்போஸ் கார்டை மறந்துட்டு போயிட்டாங்கன்னும் போது போயிட்டு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்டையுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஆனது இருக்காது. ஒரு ஃபோட்டோ எடுத்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னும் போது அதை காட்டி நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்களை வாங்க முடியும்னும் போது இன்னும் பெஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுலேருந்து மாறுபட்டு கூட இருக்கலாம். ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அது என்ன அப்படின்றதுமே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். ஸோ தமிழக அரசால் ரேஷனில் கொண்டு வரப்பட்ட ஒரு சில 2 சூப்பரான ஒரு அப்டேட்ஸ் பற்றி தான் வந்து பார்த்துருந்தோம். இந்த மாதிரி இன்னும் தமிழக சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அரசாங்க சைட்லேருந்து வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்வாலா டெய்லி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.